ஹாய் கைஸ், நான் சண்முகம். இப்போ பார்க்க ஒரு படம் வந்து மெய்யழகன். அதாவது எனக்கே ஒரு சில வெறிலாம் வந்து சுத்தி இருக்க என்ன செவுல சேர்த்தாரேன்னு வந்துச்சு. ஏன்னா, இது ஒரு அற்புதமான படம். இவங்கள பொறுத்தவரை அந்த அருமை யாருக்குமே புரியல. உட்கார்ந்துட்டு என்னடா இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் படமா எடுத்து வச்சுருக்கேன். கிளியரா சொல்லியாச்சு. ரிவ்யூலயும் சரி, எல்லாத்துலயுமே ப்ரீ ஷோலயும் சரி எல்லாருமே சொல்லியாச்சு. ஒரு கதை நீ ஒரு புக் படிச்ச மாரி இருக்கும். அவ்ளோ சூப்பரா ஒரு க்ளோஸ் டூ ஹார்ட்டா இருக்கும். தமிழ்ல 2 ஃப்ரெண்ட்ஸு நேச்சுரலா எப்படி பேசிப்பாங்கங்கிற படம் வந்து லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ கமர்ஷியல் நம்ம இந்த படத்த சேர்த்தா எப்படி இருக்கும்னா, எண்டென்டு புனகைமா இருக்கும். இப்ப எண்டென்டு புனகை எடுத்துட்டீங்கன்னா, 3 ஃப்ரெண்ட்ஸு அவைகளுக்குள்ள எப்படி இருக்கு? ஒரு பொண்ணு வராம, சரிங்களா? இந்த படத்துல பொண்ணு வந்து அது எப்படி இருக்குங்கிற மாரி இருக்கும். அந்த பொண்ணு எடுத்தாச்சு. கலகலப்பா இருக்காது. நேச்சுரலா ஒரு ஊர்க்கார பசங்க 2 பேரு. அப்படியே அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்கும்னு. ஆனா கதை அது கிடையாது. ஆனா எப்படி இருக்குங்கிறது தான் வந்து கவர் பண்றது. அதுவும் போர் அடிக்காம 2 மணி நேரத்துக்கு மேல ஐ மீன் 2 1/2 மணி நேரத்துக்கு மேல இருக்கிறதுலாங்கிறது வந்து சூப்பரான கதை அது. இவங்க அத ஓட விடாம பண்ணி, அ ஒ பைத்தியக்காரத்தனமா இது நல்லா இல்ல, அது நல்லா இல்லன்னு தேவையில்லாம குழப்பி விட்டு, அதுல பாதி சீன வேற பாதி ரிமூவ் பண்ணி அதெல்லாம் ரொம்ப கேவலம் தெரியுமா? சீன் ரிமூவ் பண்ணது. தமிழ்ல மட்டும் தான் ரிமூவ் பண்ணாங்களே தவிர, வேற எந்த லாங்குவேஜ்லயும் ரிமூவ் பண்ணல. ஐ மீன் நியூஸ் அப்ராட்ல கூட ரிமூவ் பண்ணல. தமிழ்ல தமிழ்நாட்டுல வர்ற சீன்ஸ மட்டும் தான் ரிமூவ் பண்ணாங்க. அது அத விட ரொம்ப ரொம்ப கேவலம் ஏன்னா. படம் அவ்ளோ சூப்பரா இருக்கும். சரிங்களா? கதை என்னன்னு சொல்லிர்றேன். குடும்ப பிரச்சனை சரிங்களா? சொத்து கைய விட்டு போயிரும். ஸோ அதனால அந்த ஊர்லேருந்து நான் போயிருவோம்ன்னு சொல்லிட்டு கிளம்பி போற ரவி சார் சரிங்களா? ஸோ போறப்ப ஒரு சைக்கிள ஒண்ணு விட்டு போகுது. இதுக்கு மேல சைக்கிள் வச்சு என்ன பண்றது சொல்லிட்டு விட்டு போயிருவாரு. சரிங்களா? ஒருத்தவர்ட்ட. ஸோ இவர் ஊருக்கு போயிருவாரு. ஊருக்கு போனதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணம். சரிங்களா? தங்கச்சி கல்யாணம் கிளம்பி வாப்பா! நீ வந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னோனே, ஊர்லேருந்து கிளம்பி கல்யாணத்துக்காக வேற மனசே இல்லாம இந்த ஊருக்கா வரணும். நம்ம இப்படி பண்ண வாழ்ந்த ஊரு விட்டுட்டு போயிட்டோம். திரும்பி வரும்போது அது ஒரு தனி ஒரு இது இருக்குங்க. அது வந்து நம்ம ஃபீல் பண்ணலினாலும் இந்த படம் அந்த இம்பாக்ட்ட காமிச்சிருக்கும். சாங்ஸும் சரி, எல்லா விஷயமும் சரி, அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ அந்த மாரி கிளம்பி கல்யாணத்துக்கு வந்திருப்பாரு. ஸோ அப்போ வந்து நம்ம கார்த்திய மீட் பண்ணுவாரு. சரிங்களா? கார்த்திய பொறுத்தவர அரவிந்த் சஞ்சனா உயிரு அப்படிங்கிற மாரி இருப்பாரு. அவங்க பாண்டிங் எப்படி டெவலப் ஆச்சு. ஸோ அன்னைக்கு நைட் 10 மணிக்கு சென்னை பஸ்ஸ பிடிச்சு சென்னை போயே ஆகணும். கார்த்தி ஒரு தில்லாலங்கடி வேல பார்த்து இவன நம்ம கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையில ஒரு ஒரு விஷயம் பண்ண போக, விடிய விடிய 2 பேரும் ஒண்ணா சுத்துவாங்க. ஸோ அந்த ஒரு நைட் என்ன நடந்துச்சு இவங்க 2 பேர் லைஃப்ல, இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க, எப்படி பழகிக்கிட்டாங்க, என்னென்ன விஷயம்லாம் ஞாபகம் வச்சு பேசினாங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, என்னலாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி அவ்ளோ ட்ரூத் இருந்துச்சுன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்தேன். தியேட்டர்ல பார்க்கும்போது பகல்ல உட்காந்துருந்தோம்லாம் என்ன ஏதாவது கமெண்ட் அடிச்சு இரிட்டேட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஷோ, தேர்ட் ஷோ போனேன். ஆமா ஈவினிங் ஷோ போனேன். ஃபர்ஸ்ட் ஈவினிங் ஷோ போனேன். அவ்ளோ சூப்பரான படம். மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய படம். செம்ம படம். மிஸ் பண்ணாம பாருங்க. செம்ம ஃபீல் குட்டா இருக்கும். 96 அளவுக்கு ஆனா, அதே ஃபீல் தான் கிடைக்கும். 100% அதே ஃபீல் தான் கிடைக்கும். அது லவ்வர்ஸ் இன் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாரி பிரின்சிபல். சூப்பர் படம். மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பார்க்கறது வரைக்கும் தரவு பாய்.